டேய் கார்த்தி, எதுக்குடா அவசரமா என்ன இந்த ஹோட்டலுக்கு வர சொன்ன? இது என்ன பத்திரிக்கை? அப்பா கொடுத்தாரு. உன் கல்யாணம் மட்டும் ஊர்லன்னு போட்டிருக்கு. இல்லடா, யாமினி அவங்க அப்பாவோட விருப்பம். குலதெய்வம் கோயிலில் தான் கல்யாணம் நடக்கணும்னு அடம் பிடிக்கிறாரு. நீ எடுத்து சொல்ல வேண்டியதானடா? சொன்னேன்டா, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என் விருப்பத்தில் விட்டுருங்க மாப்பிள்ளைங்கிறாரு. என்னால் அவரை மறுத்தும் பேச முடியல. அதான் நான்... ஆமாம், இதை பேச ஏன்டா என்ன இங்கே வர சொன்னேன்? யாமினிக்கு ஃபோன் பண்ண. இங்க பார்ல தான் உன் மாமனார் இருக்காராம். அவர்கிட்டே போய் நான் கேட்பேன் வா. அதுக்கு என்ன, எல்லாரும் வாங்க. என் குலதெய்வம் கோயிலுக்கு முன்னாடி ஒரே மேடையில் 2 கல்யாணத்தையும் தாம் தூமன் முடிச்சிடலாம். அது எப்படிங்க? அக்கா ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க சர்க்கிள் என்ன? அப்போ நாங்க என்ன பிச்சைக்கார கூட்டமா? ஐயோ, அப்படி சொல்லல. அக்கா ரேஞ்சுக்கு ஒரே மேடையில நடத்த ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் இல்லையா? அக்காவை நான் கல்யாணத்துக்கு வர சம்மதிக்கிறதே பெரிய விஷயம். என்ன இருந்தாலும் அவன் அமங்கலி தானே. நான் என்ன ஓரத்துல உட்காந்து சாப்பிட சொன்னேன்? நல்லா முதல் பந்தியில உட்காந்து மினிக்கிட்டு சாப்பிட சொல்லு. போ. பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. தெரிஞ்ச அக்கா மனசு வருத்தப்படும். வருத்தப்படுவான். பார்த்தா அப்படி தெரியலையே. புருஷனை பறி கொடுத்த மாதிரியா இருக்கா, பலி கொடுத்த மாதிரி இருக்கா. அவளும் அவள் ட்ரெஸ்ஸும். போய் சினிமா நடிக்க சொல்றேன். என்னடா என்னால வீணா ஆறுமுகத்துக்கு பிரச்சனை. நீ கவலைப்படாதடா, அக்கா பாத்துக்கிறேன். போ. சரிக்கா. வணக்கம். வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? மன்னிப்பு கேட்க வந்தேன்னு நினைச்சீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு வேலை உண்டு. என்ன சொல்றீங்க? புரியலையே. உங்களோட லைசன்ஸ் விஷயம் என்னோட ஒரு ஃபோன் கால்ல முடியும். தேங்க்ஸ். நன்றிய செயல்ல காட்டுங்க. மாப்பிள்ளைய சற்று சீக்கிரமா வர சொல்லுங்கண்ணா. எங்கம்மா போயிட்டு அந்த பையன்? இங்க தானே இருந்துச்சு. இங்க நின்னு பார்த்தனே. தோ அங்க. போய் அவன் வேலை செஞ்செல்லாம் போதும் கூட்டா போ. ஏய், அந்த இதெல்லாம் எடுத்து வச்சியா? வச்சுட்டேன். சரி. என்னவா வாங்கிக்கோங்க. அக்கா இந்த வாங்கிக்கோங்க. எப்பா எப்பா மாப்பிள்ளை நீனே எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்க. மாப்பிள்ளையோட தோழனா நான் வெறுங்க வீசிட்டு இருக்க முடியுமா? எனக்கு தான் பிரிச்சு கொடுப்பா. இது பெரிய 1.5 கோடி ரூபா சொத்து, உனக்கு பிரிச்சு தராங்க. ஓடா. யாமினி, ஆறுமுகம் எங்கன்னே தெரியல. என்னடி சொல்ற? அதோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு. நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்றாங்க? கூப்பிடுறாங்க. என் ஃப்ரெண்டு கல்யாணத்துல நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? வாங்க. 1 லட்சம் இட்லி 1 லட்சம் வடையா? இங்கேயுமா? நூத்து கணக்குல இருந்து இப்ப லட்சக்கணக்குக்கு போயிட்டியா? ஒன்ன தாண்டா இவ்வளவு நாள வள வீசி தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனு? கட்சி மாநாடா? சரி, இங்க சார் எங்க பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் 5 லட்சம் பேருக்கு சமைச்சு போடுவாரு சார். உங்க சமையல் சம்பிரதாயம் பத்தி எல்லாம் நான் கேட்கல. மொத்தமா 5 லட்சம் பேருக்கு சமைப்பாரா? அட நீங்க கான்ட்ராக்ட கொடுத்து பாருங்க, அவர் எப்படி அசத்துவாருன்னு. ஏன்பா இவங்களே சமைக்கிறாங்களாமாப்பா? என்னது கான்ட்ராக்ட் இவங்களுக்கே கொடுத்தலாமா? சரி, யோ பின்ன 1 லட்சம் பேருக்கு சமைக்கும் போது டேஸ்ட் பார்க்காம கொடுப்பாங்க இல்லையா? போன வையா, நீ என்ன பண்ற சொல்லுங்க. நல்லா சூடா 4 இட்லி சாம்பிளுக்கு டேஸ்ட் பார்க்கறது போய் எடுத்து வா. இதோ எடுத்துட்டு வரேன். அப்படியே பாதாம் கீர்ல முந்திரி பருப்பு மிதக்கட்டும். மிதக்குண்டா கொதிக்கிற சாம்பார்ல நீ தாண்டா மிதக்க போற. இந்த போன் இருந்தா தானடா நீ பேசுவ. போனே இல்லையா? ஒண்ணே. ஹலோ, அடுத்த ஆர்டர் வந்து 2 லட்சம் பேருக்கு. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்க? போய் உட்காருங்க. சாப்பிட்டு தான் போகணும். அவ்வளோதான். ஓ வந்துடுறேன். ஓ வாங்க. யாமினி, அப்பா. வா. டேய், உன்னை ஐயர் கூப்பிட்டு அடிடா. சொல். குடுப்பா. நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்கேன். டேய், என்னடா யாமினி அழுதுட்டு இருக்காடா? யாமினி, என்னாச்சு? ஏன் அழற? என்ன மாமா ஆச்சு?
ஏன் யாமினி அழறா? என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. அப்பா பட்ட அவமானத்தினால நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கார்த்திக் அண்ணா கூட பழக கூடாதுன்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. ஆறுமுகம், என்னடா யோசனை? சரின்னு சொல்லு. இனிமே என் முகத்துல முழிக்காத. என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? எப்படா இவ்வளவு சாதாரணமா முகத்துல முழிக்காதுன்னு சொல்ற? எல்லாம் இவளுக்காக தான்டா. நீ யாமியை எவ்வளவு விரும்புறேன்னு எனக்கு தெரியும்டா. ஆறுமுகம், கார்த்தி சொல்றது சரியா தாண்டா படுது. சுமாரா. இதோ பாருங்க மாமா, சின்ன வயசுல இருந்து எந்த அளவுக்கு நான் இவளை நேசிக்கிறேனோ அதே வயசுல இருந்து இவனையும் நான் நேசிச்சிட்டு இருக்கேன். நட்பா காதலான்னு வரும்போது எங்க அம்மா ஆசைப்படி என் நட்பை நான் அழக்க விரும்பல. அப்ப நீங்க இவளை இழந்துட வேண்டியதுதான். சரி மாமா. எனக்கு தெரியும் மாமா, நீங்க வேணா நட்பா காதலான்னு கேட்கும்போது 5 நிமிஷம் யோசிச்சு நட்புன்னு சொன்னீங்க. ஏன் காதலா உங்க நட்பான்னு என்கிட்ட கேட்டா என்னால பிரிச்சு பங்கு போட முடியாது மாமா. மாதவா, என்னப்பா இதெல்லாம்? டேய், போடா. நீ வாமா. வாங்கல. என்னடா இதெல்லாம் இப்படி? இவன் கல்யாணம் நடக்கணும். வாடா. வேணாம் வேண்டாம் ஆறுமுகம், உன் ஆசை நிறைவேற்றாம எதுக்கு? நான் வேணா கார்த்திக் கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கிறேன். உட்கார். நீ உட்காருமா. ஐயரே, மந்தத்தை சொல்லுங்க. மாலையை போடுங்க.